மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவ்வளவு உபயோகமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் எல்லாருமே நானும் வாழ்றாங்க. நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களும் இதை பத்தி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே தீரவே என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க வந்துட்டா. ரொம்ப நான் நோகடிச்சேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிச்சு. அவனால வாங்கிட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி தாக்கவும் முடியல. என்ன நீங்க சொல்ற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. முடிஞ்சு போச்சு எல்லாமே. அந்த போற அவங்க அப்பா அம்மா கவிஞ இவங்க எல்லாருமே பிளான் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவ்வளவு உபயோகமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூடியூப்பை திறந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகள். இங்கிட்ட போயிட்டு நீயா நானாவை பார்த்தா அங்கேயும் நிறைய பிரச்சனைகள். உண்மை வெல்லும், சொல்வதெல்லாம் உண்மை. இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா அங்கேயும் பெண்களுக்கு பிரச்சனை. இந்த உலகம் எப்ப மாறப்போகுதுன்னு எனக்கு புரியல. ஒருத்தவங்க சீதனம் கொடுக்கலன்னு பொண்ணை மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. 300 பவன் இன்னொரு வீட்டுல 300 பவன் நகை போட்டு 10 சொல்லி கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படிலாம் பல விஷயங்கள் போன்ல பார்த்து 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 சிரிக்க கூட முடியல என்னால. எனக்கு தெரியல, இவ்வளோ பெண்கள் கிட்ட சீதனை வாங்கிட்டு இந்த ஆம்பளைங்களும் என்னத்தை சாதிக்க போறாங்க? கை கால் முடமான ஆம்பளைங்களா? பெண்களுக்கு கொடுக்குற சீதனத்துல தான் வாழ போறாங்களா இந்த ஆண்டு? எனக்கு புரியல. இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பெண்களுக்கு மகர் கொடுத்து நீங்கள் பெண்களை திருமணம் செய்யுங்கள், பெண்களிடமிருந்து எந்த ஒரு சீதனமும் வாங்காதீங்க. ஆனாலும் இந்த இஸ்லாமிய சமுதாயமும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களாம் எப்ப திருந்துவாங்கன்னு எனக்கும் புரியல.